கேக்குதுங்களா? சார் நான் அது அதிகம் சார் எங்கே சார் ரைடு போகிறேன். நான் ரைடு போதும் இல்லையா சார் அதிகமாக ரைடு போனாலும் நம்ம வந்து கேளுங்க. கஸ்டமர் போட்டால் நான் போயிட்டு நின்று அவங்க வரல நான் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்க, அந்த ஆப்ஷன் நான் அனுப்புகிறேன். புரியுது சார். பட் ஆனால் நீங்கள் இந்த ஒரு ரைடு கவுண்ட்டில் சொல்லிட்டுருக்கீங்க. சிஸ்டம் வந்து இதுக்கு உங்கள் சைடு எத்தனை ரைடு கேன்சல் ஆகிருக்கு டோட்டலாக? ஏன்னா நான் கை வைக்கிறதுக்குள்ளேயே வேற ஒருத்தர் எடுத்துறோம். அதெல்லாம் என் கணக்கில் வரும். அது பிஸி ரைடில் போகிறது, அது உங்களுக்கு வராது சார். இதெல்லாம் 2.25 வருஷம் ஓட்டுறேன். இதுக்கு 2567 ரைடு ஓட்டி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. நீங்களே இது பண்ணீங்கன்னா அர்த்தம் நான் யாரை நம்பி ஓட்டுது அப்போ? புரியுது சார். பட் ஆனால் எங்கள் சார் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது. அது ஃபைனான்ஸ் இருக்குது, அது வந்து மாற்ற முடியாது சார் எங்கள் சார் நீங்கள் கூட. அதுக்கு ஏன் அப்படி கொள்ளடிக்கிறீங்க எங்ககிட்ட இருந்து? நாங்களே இல்லாத போட்டவங்க இல்லை சார். கேன்சலேஷன் கமிஷன் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த மாதிரி இப்போ நம்ம மேலே பெனால்ட்டி இம்போஸும் ஆகலைங்க சார். ஹலோ சார், எத்தனை ரைடு அவர் கேன்சல் பண்ணிருக்காரு சார்? அதிகப்படியான ரைடை கேன்சல் பண்ணாங்க சொல்லி சிஸ்டம் வந்து கேன்சலேஷன் சார். அதிகப்படியாக சார் ஒரு நிமிஷம் சார். அதிகப்படியான ரைடுனா கேன்சல் பண்ணிருக்காருன்னா எத்தனை ரைடு இன்னைக்கு கேன்சல் பண்ணிருக்காரு? அது இது இன்னைக்கு மட்டுமே 12 மணிக்கு ஒரு ரைட் கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கு ஃபர்தராக ஃபீச்சர்ஸ் எத்தனை பண்ணியிருக்காரு எங்கள் சைடு ஷோ அப் ஆகல சார். பட் பிஸி ரைட் விட்டது மட்டுமே இன்னைக்கு டோட்டல் அவர் இந்த மந்த்தில் மட்டுமே. இந்த மந்த்தில் மட்டும் 1 செகண்ட் சார். சார் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்கன்னா ப்ராப்பர் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா தான் அவருக்கு அடுத்த வாட்டி கொஞ்சம் எஸ் அது சொன்னீங்கன்னா அவருக்கு கேன்சலேஷன் எங்கள் சைடில் கூட கேன்சலேஷன் கமிஷன் பிடிச்சிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வருமே தவிர இதனால தான் இது பிடிச்சிருக்காங்க, இத்தனை ரைடு இன்னைக்கு கேன்சல் பண்ணதுனால தான் பிடிச்சிருக்காங்க ரோட் ஷோ ஆஃப் ஆகல. சரிங்களா? இப்போது நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஸ்டமர் வந்து இப்போ இது இவர் மட்டும் ஃபேஸ் பண்ணல, இந்த பிரச்சனை நானும் ஃபேஸ் பண்ணுறேன். நீங்கள் ரேட் கார்டு மாற்றுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் எங்களுக்கு ஃபேவராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் இன்னொரு கேப்டன் தான் சார். உங்கள் மொபைலுக்கு கால் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு. உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் உங்கள் மொபைல். எனக்கு டவுட் வேணாம் சார். இப்போ அவர் புரியலன்றாரு. நீங்கள் இப்போ இது கேன்சல் பண்ணதுக்கு அவர்கிட்ட மொபைல் கொடுங்க. என்னங்க சார்? அவர்கிட்ட மொபைல் கொடுங்க ஃபர்ஸ்ட். நாங்கள் யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்றது மேலே டிபெண்ட் சார். அவருக்கு புரியலன்றதுனால தான் ஏன் இல்லை சார். ஒன்று புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் உங்கள் மொபைலுக்கு கால் சார். எனக்கு டவுட் இல்லை சார், நான் சொல்கிறத கேளுங்க. ஹலோ, அவர்கிட்ட மொபைல் கொடுங்க சார். அவர் புரியலன்றாரு. நீங்கள் எப்படி சார் அப்போ நீங்கள் சொல்லுங்கள். 17 ரூபா பிடிச்சிருக்காது, நீங்கள் ரீசன் சொல்ல மாட்டீங்க. 17 ரூபா இல்லை சார். உங்களுக்கு யார் சார் 17 ரூபான்னு? சார் 19 ரூபா காட்டுது சார். அதில் அவருக்கு அது புரிய மாட்டேங்குது. 22 பைசா சார். அதுதான் அவர் புரிய மாட்டேங்குது. என்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் திரும்ப அவர்கிட்ட கொடுங்க சார். நீங்களே பேசுங்க. கேன்சலேஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க சார். அதுதான் எத்தனை கேன்சல் பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க. இல்லை சார், அது எங்களுக்கு கூட ஜாப் ஆகுது. சிஸ்டம் வந்து அவங்க நிறைய ரைடு கேன்சல் ஆனதுனால கேன்சலேஷன் கமிஷன். ஒரே நிமிஷம். சரிங்க சார், ஒரே நிமிஷம். நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க சார். ஓகே சார். ஏன் சார் சொல்லுங்கள் சார், எத்தனை கேன்சல் பண்ணீங்க? அதிகப்படியான ரைடு உங்கள் சைடு கேன்சல் ஆனதுனால உங்கள் ரைடு வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு சார். ஐயா இதெல்லாம் கேளுங்க. நாங்கள் வந்து கேன்சல் பண்ண மாட்டோம். கஸ்டமர் கேன்சல் பண்ண நான் கூட இங்கே வந்து லொக்கேஷன் வந்து நான் கேன்சல் பண்ணேன். கஸ்டமர் வரல, லொகேஷன் மெசேஜ் அனுப்பிச்சேன். கால் மீ சார், கால் பண்ணல அவரு. அப்புறம் வந்து வெயிட்டிங் ஃபார் லொகேஷன் சார் சொன்னேன், அனுப்பல. அவர் மெசேஜ் அனுப்பல. ஃபோன் போட்டா ஃபோன் போல. நானா பொறுப்பு? அதுக்கு அது நீங்க தானே பொறுப்பாகும். நீங்க தானே போட்டு 10 ரூபா தரணும் எனக்கு. நீங்க அவங்க காசை பிடிச்சி எனக்கு ஒன்று, என் காசை பிடிச்சி நீ எடுத்துக்கீங்கன்னு அர்த்தம். நாங்களே வந்து மழையிலையும் காத்துலயும் வெயிலையும் ஒரு போட்டுற குளிர்லையும் நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா அர்த்தம். ஏன் கஸ்டமர் வந்து ஏன் கஸ்டமர் கேன்சல் பண்ணலாமா? என்கிட்ட வருவீங்க, நான் கேன்சல் பண்றேன். நீங்க லாஸ்டா 10 ரைட்ல உங்க டைம்ல டிராப் ஆயிருக்கு ஒரு ரைடு மட்டும் தான் சார். அது நீங்களே போட்டுக்கிறீங்க. லாஸ்ட் 30 ரைட்ல 1 செகண்ட் சார். லாஸ்ட் 30 ரைட்ல சார் நீங்க ஆனா ஒண்ணு நீங்க மெசேஜ் போறீங்க, நீங்க பண்ணீங்க. என்ன கம்பெனி இது சொல்லுங்க? ஊபர் ஓலலாம் பண்ணலங்க யாருமே. அப்படிலாம் போட்டு கூட ஓட்டுறேன் நான், அது கூட அவர் பண்ணலங்க. நீங்க தான் இருக்குதுலேயே அதிக கமிஷன் வேற. 30 ரூபாய் 25 ரூபா பிடிக்கிறீங்க. நீங்களே பாருங்க. நான் ஓட்டும் போது 12 ரூபா பிடிச்சிருந்தீங்க, அப்புறம் 13 ரூபா பிடிச்சிங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா 25 ரூபா. சரி நம்மளும் ஓட்டுறோம். கஸ்டமர்கிட்ட காசு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கலான்றீங்க. எல்லாம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எனக்கு 19 ரூபா பிடிச்சி தான் கணக்கு சொல்லுங்க. அது 19 ரூபா ஒன்று கழிங்க. இல்லை சார், எங்கள் சேர்ந்ததுக்கான ஆப்ஷன் இருக்காது. லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்த 30 ரைட்லையுமே நீங்கள் ட்ராப் கரெக்டாக பண்ணிக்கிறது வந்து ஒரு 8 ரைடு சார். சரிங்களா? மித்த ரைடு எல்லாமே கேன்சல் மட்டும்தான் இருக்குது சார். ஐயோ, அதனால தான் உங்கள் மேலே கேன்சலேஷன் கமிஷன் பிடிப்பாங்க சார்.
ஏங்க நான் எங்கங்க நான் இப்போ ஆப்பர் ஆன் பண்ணதே 10:30 தான் ஆன் பண்ணேன். நான் எங்கங்க கேன்சல் பண்ணேன்? இப்போ 3 ரைடு ஓட்டிங்க, 3 ரைடு ஒழுங்காக ஓட்டு. சார் நீங்க இது இன்னைக்கு 3 பத்தி ரைடு தானே பேசிட்டு சார். நான் லாஸ்ட்டாக நீங்கள் உங்கள் ஐடியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 30 ரைடு பற்றி பேசிட்டு இருக்கோம் சார். அது நீங்களே போட்டீங்கன்னா நான் எங்க கேன்சல் பண்றேன்? கஸ்டமர் யாரா சொல்லுங்க பாப்போம் நான் கேன்சல் பண்ணேன்னு. இந்த சைடு இருந்து கேன்சலேஷன் ஆனதுனால தான் உங்களுக்கு கேன்சலேஷன் கமிஷன் டிடெக்ஷன் ஆயிருக்கு. நீங்களே போடுவீங்க, நீங்களே எடுத்துக்கிறீங்க. நாங்க என்ன தப்பா வந்து சொல்லு? அப்ப நீங்க பண்ணாதான் நீங்க சொல்றீங்க. அப்ப நான் பண்ணி தான் காட்டணும் போல உங்களுக்கு இல்ல? பத்தொன்பது எடுத்துருந்தீங்களா? விடுங்க, நல்லா இருக்கும். நீங்க இப்படிலாம் கொள்ளடி கூடாதுங்க. அது வேற எதனா இது பண்ணலாம், அதுதான் சொல்லுவாங்க. நாங்க நீங்களாம் ஒரு பெரிய கம்பெனி, ரேபிடோ கம்பெனி அப்படின்னு நாங்கள் ஓட்டுறோம். நாங்கள் 2.25 வருஷம் ஓட்டுறோங்க. நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 2.25 வருஷம் ஓட்டுறோம் கம்பெனிக்கு. எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக பண்ணதாங்க நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். ஒரு கம்பெனியில் போனால் கூட ஒரு பிஎஃப் இஎஃப் ஒரு போனஸ் தராங்க 1 வருஷத்துலயே. நீங்கள் என்ன 2.25 வருஷத்துல போனஸ் கொடுத்துருவீங்களா, இஎஸ்சிபிஎஃப் பிடிச்சிருவீங்களா? எங்களுக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் பண்ணுறீங்களா? நான் கஸ்டமருக்கு காசு தரலாம் ஓடினா கூட நீங்கள் தான் பொறுப்புன்றீங்க. இந்த கஸ்டமர் நிறைய கஸ்டமர் எனக்கு வந்து காசு ஓடிங்கன்னா அதெல்லாம் கமிஷன் ஃபோன் பண்ண என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் காசு வாங்கி விடுங்கன்னு கேட்குறீங்க. எல்லாம் போதை கையிலையும் கஞ்சா கையிலையும் வரானுங்க. இப்படிப்பட்ட கஸ்டமர்லாம் அனுப்புறீங்க. 2வது ஃபோர்ஜரி கஸ்டமர்லாம் அனுப்புறீங்க. ரேபிட்டோ புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், ஜிபே பண்ணுங்க எனக்கு, என் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, என்ன அது மாதிரி பேருக்கு இதெல்லாம் வருது. நாங்கள் போய் ஏமாந்து போய் திடீர்னு நாங்கள் ஜிபே பண்ணால் என்ன ஆகுதுங்க சொல்லுங்கள்? அவன் மெசேஜ் வந்து அனுப்புறான், நான் 5500 அனுப்பிச்சிட்டேங்க, உங்களுக்கு 250 ரூபா சேர்த்து என்ன எனக்கு மெசேஜ் எனக்கு ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சுன்னு சொல்லி அதே நான் அக்கௌண்ட்டு பார்த்து செக் பண்ணலாமல் வேறு யாராவது அனுப்பிச்சிடுவாங்கல்லங்க. அது எவ்வளோ இப்போ ஏமாந்துக்கிறாங்க தெரியுமா? அதுமாதிரிலாம் வருது. அதெல்லாம் நீங்கள் தானே பொறுப்பு. உங்களுக்கு தான் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே அவங்க இதெல்லாம் அரசுலாம் நீங்கள் ரேபிட்டோ வருவோம் சொல்லுங்கள். புரியுது சார், புரியுது. உங்களுக்கு கஷ்டம் புரியுது. பட் ஆனால் எங்கள் சைடு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து ரீசன் கிடையாதுங்க. நீங்களாம் வந்து சரி வைங்க. நீங்கள் எவ்வளோ கேன்சல் பிடிங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்க வைங்க. வேணாம் உங்கள்கிட்ட பேசி போயிடணும் இல்லை இனிமேல்லாம். உங்கள் ஐடியெலாம் இனிமேல் ஓட்டலாம் நானாக யோசனை பண்ணேன் இனிமேல். நான் அதெல்லாம் ஊபரும் அவன் போட்டுறான், இதுவும் ஸ்விக்கியும் ஓட்டு போகிறேன். எனக்கு எவ்வளோ ஆப் இருக்குது. இது பண்ணால் நான் அர்த்தம் 19 ரூபா எவன் சாப்பிட்டா அர்த்தம். நான் ஏன் கேன்சல் பண்ணேன்? கஸ்டமர் வரல, நானும் கேன்சல் பண்ண முடியும். அதுதான் நானும் பொறுப்பு. இதெல்லாம் மெசேஜ் வேறு போடுறீங்க, இது பிடிக்கப்பட்டது. நான் அப்போ கஸ்டமர் தானே பிடிக்கணும். கஸ்டமர் வரலன்னா பிடிக்கணும். கஸ்டமர் வந்து நான் இறக்கி விட்டு நான் எதாவது பிரச்சனை பண்ணால் நீங்கள் பிடிக்கணும் காசை. என்ன நான் கஸ்டமரே வரல, கஸ்டமர் லொக்கேஷனில் நிற்கிறேன், மெசேஜ் போட்டேன், ஐ வெயிட்டிங் லொக்கேஷன் சார், கால் மீ சார்னு. நான் கால் பண்ணால் இன்கமிங் கால் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னங்க உங்களை நம்பி இவ்வளோ பேர் ஓட்டுறாங்க, இது பண்ணலாமா? உங்கள் சைடு ஐடியில் வந்து அதிகப்படியான கேன்சல் ஆனதுனால கேன்சலேஷன் ஐயோ நான் எங்க கேன்சல் பண்ணுறேன்? கிட்ட போன கஸ்டமர் பண்ண நானும் பொறுப்பு. அதெல்லாம் முன்னெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாம் பண்ண மாட்டீங்க. இப்போ தாங்க புதுசாக பண்ணுறீங்க எல்லாத்தையும். நான் 2.25 வருஷம் ஓட்டுறேங்க, சும்மா இல்லைங்க. உங்கள் எம்டி கூட ரெக்கார்டு போடுங்க. நீங்கள் நான் பேசுகிறேன். இல்லை கம்பெனி ஹெச்ஆர் கூட போடுங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் நான் பேசுகிறேன். 2.25 வருஷம் ஓட்டி கொடுத்துக்கிறேன், சம்பாதிச்சு கொடுத்துருங்க, சும்மா இல்லைங்க. வேறு எதனா கம்பெனி வச்சுனா கூட எனக்கு பிஎஃப் வந்துடும் 2.5 வருஷத்துக்கு, 2.25 வருஷத்துக்கு. உங்கள் கம்பெனியில் ஓட்டி என்னதான் வந்துச்சு சொல்லு? என் வண்டி தான் போச்சு, என் உடம்பு தான் போச்சு, எனக்கு சுகர் பிபி தான் வந்துச்சு. இதில் தூக்கம் கட்டு ஓட்டி என் வண்டி இருக்கும். போன மாதம் வண்டி ஒரு கார் இஷ்டம், நீங்களே காசு கொடுத்தீங்க. நான் இன்சூரன்ஸ் பே பண்ணி 30,000 செலவு பண்ணி இப்போ வண்டி ஷோரூமில் எடுத்தேன். போன மாதம் 1 மாதம் ஓட்டாமல் இருந்தது, 2 மாதம் முன்னாடி என் வண்டி ஷோரூமில் இருந்தது. ஒரு கார்காரன் இஷ்டம், அதுக்கெல்லாமா நீங்கள் காசு தரீங்க எனக்கு? நேற்று ஒரு கார்காரன் இஷ்டம், இப்போ முன்னாடி இது போயிடுச்சு, அதுக்கு காசு தருவீங்களா நீங்கள்? நீங்கள் ரைடில் சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சுன்னா இமீடியட்டாக கால் பேக் பண்ணி எங்கள் சைடு இன்சூரன்ஸ் இருக்கு, கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் எங்களுக்கு கால் பேக் பண்ணுங்க. ரைடில் இருக்கக்குள்ள அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க, எங்கள் சைடு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, கிளைம் பண்ணி கூட தருவாங்க சார், அப்டேட் பண்ணி தருவாங்க. சரி இப்போ முன்னாடி அப்படிதான் ஆச்சு. வடப்பழ சிக்னல்ல இருந்து இதுக்கு ஆச்சுங்க. போகிறதுக்குள்ளேயே கஸ்டமர் பிக்கப் போக தச்சுட்டான் கார்காரன். நேற்று நைட்டு தெரியுமா? நைட் எப்போ தெரியுமா? கரெக்டாக 2:30 மணிக்கு. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தருவாங்க சார். நீங்கள் அக்கஸ்மாத் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சரிங்களா, பில் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு கிளைம் பண்ணி தரது வாய்ப்பு இருக்குது சார். அப்போ என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்கிறீங்களா? வண்டி அடிப்படை தர மாட்டீங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்கள் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்லை சார், ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி தருவோம். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தருவீங்களா? ஆமாம். இப்போ வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எப்படி? நான் போய் இன்சூரன்ஸ் போட்டேன், இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நேற்று ஆட்டோவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா
இப்போ அவங்க சிஎஸ் காப்பி தராங்கன்றாங்க, காசு தருவீங்களா நீங்கள்? எனக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சார் புரியல புரியல. முன்னாடி 2 நாள் முன்னாடியே ஒரு கார் திருப்பி இஷ்டாங்க மட்காட்டில் இச்சு. இந்த முன்னாடி போர்க்குலாம் பெண்ட் ஆகி R2 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட், R8 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து போக்குவரத்து துறைக்கு அது டிராஃபிக்கு பண்ணிட்டேன். சரி ஓகே. எந்த ரைடில் இருந்தீங்க சார்? எப்படி ரைடில் இருந்தீங்களா? ரைடில் எடுத்துருந்தீங்களா? வடப்பையிலேருந்து கஸ்டமர் கூட இருந்தாங்களா சார்? கஸ்டமர் கூட இல்லை, கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறேன் அந்த மெட்ரோ ட்ரெயின். அந்த மெட்ரோ ட்ரெயின் சார் ஆர்டர் ஐடி சொல்லுங்கள் சார். ஆர்டர் ஐடி சொல்லுங்கள். இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஆர்டர் ஐடி சொல்லுங்கள், சைன் சொல்லுங்கள். உடனே கார் கட்டமாக வச்சோன்னா ஓகே சரிங்க சார். உங்களுக்கு கிளினிக் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறோம் சார், ஓகேங்களா? பட் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எங்கள் சைடு ப்ரொவைட் பண்ணுறதுல வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எங்கள் சைடு ஆட் அப் ஆகாதுங்க சார், ஓகேங்களா? அமௌண்ட்டுக்குமே ஆர்டர் எப்படி எடுக்குது அது தெரியல எனக்கு. செக் பண்ணி பார்த்து எடுங்க சார். எத்தனை மணிக்கு எடுத்து ரைடு, கஸ்டமர் நேம், எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு. கரெக்டாக 2:15 எடுத்தேன் சார். எடுத்து வடப்பையிலேருந்து நேராக 100 அடி ரோட்டில் நம்ம மெட்ரோ ட்ரெயின்லேருந்து பிக்கப்பு ட்ராப் வந்து இது அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா சரிங்களா? உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் சார் கிளைம் ஆகும். பைக் இன்சூரன்ஸ் எங்கள் சைடு உங்களுக்கு ப்ரொவைட் ஆகிறதில்ல சார். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அதை சொல்லுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் சார் இருக்குது. எங்கள் பைக்கு தேஞ்சு போனால் நாங்கள் தான் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். வேறு தேவைப்படுது சார். நாங்கள் போய் ஜஸ்ட்டு பேசாமல் உங்கள் ரைடை ஓடுறதுல சும்மாக்கலாம் போடலாம். இப்படி 19 ரூபா பிடிச்சிங்க, நான் எங்கே போய் நிற்பேன் சொல்லு? அப்புறம் 310 ரூபா வந்து இது வந்து 2 வாரம் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி பண்ணிங்க. வந்து எனக்கு வந்து நான் தான் ஒரு 2 நாள் ஓட்டமாக பேசாமல் விட்டுலாமான்னு பார்க்குறேன். இதுதான் போன மாதமாக விட்டு போட்டி கேட்டால் நான் கேட்கணும் பார்த்தா உங்கள் ஃபோன் போக மாட்டேது சில நேரத்தில். இனிதான் போச்சு தெரியுமா? இது தப்பு சார். இதெல்லாம் உங்களை நம்பி நாங்கள் ஓட்டுறோன்னா நீங்கள் தான் சார் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. உங்களை நம்பி தானே ஓட்டுறோம், உங்கள் கம்பெனி தான் ஓட்டுறோம், வேறு யாருக்காக ஓட்டுறோம் சொல்லு? என்ன சார் இது இப்படி பொள்ளாச்சி என்ன சார் பண்ண போறீங்க சொல்லுங்க? எங்ககிட்ட இருந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கணும் பரவாயில்ல. கஸ்டமரு இங்கேருந்து சும்மா இப்படி போகிறதுக்கு 30 ரூபா 40 ரூபா தரானுங்க. இதே ஆர்டரில் போக சொல்லுங்கள் 120 ரூபா 150 ரூபா தரானுங்க. அப்போ நீங்கள் கஸ்டமர்கிட்ட பிடிச்சாலும் பரவாயில்ல. ரேபிட் ரொம்ப கம்மியாக போகிறாங்களே, அதில் வந்து பெட்ரோல் போடணும், வண்டி தேய்மானம் பார்க்கணும், எங்கே தேய்மானம் பார்க்கணும், உங்கள் கமிஷன் பார்க்கணும், 125 ரூபா பார்க்கணும். அப்போ என்ன லாபம் வருது? 100 ரூபா ரைடு போனால் உங்களுக்கு 25 ரூபா போயிடுச்சுன்னா, எனக்கு பெட்ரோலுக்கு ஒரு 25 ரூபா போச்சுன்னா, நான் என் வண்டி தேய்மானம் ஒரு 25 ரூபா, இப்போ நான் ஓட்டுறதுக்கு 25 ரூபா தான் தெரியுமா? அந்த 4 25 ரூபா சேர்த்தா தான் 100 ரூபா. என்ன சார் இது? இதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் பண்ணுறீங்க. வர ரேபிட்டை சரியில்லை சார். நானே ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு பேசாமல் வேறு எதாவது ஓட்டலாம் போல. நான் அதான் ஐடியாவில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணியிருந்தீங்கன்னா நானே ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார்